ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம், தங்கமயில் டிஜிகோல்ட் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து சேவிங்ஸ் அண்ட் டவுட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து எப்படி வந்து இதில் அமௌண்ட்டு செய்கிறது, கிராமா வைக்கிறாங்களா அப்படிலாம் கேட்டுருக்காங்க. சில பேர் வந்து நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டுருக்காங்க. அது ரெண்டுமே இதில் வந்து கிளாரிட்டி பண்ண போகிறோம். இது வந்து 11 மந்த்து பே பண்ணணுமான்னு கேட்குறாங்க. அது உங்கள் இஷ்டம். 11 மந்த்து பே பண்ணிங்கன்னா அவங்க கொடுக்குற பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு வந்து ஆட் ஆகும். அதுக்கு தான் வந்து இந்த 11 மந்த் பே பண்ணணும். இதில் வந்து கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம் சிஸ்டர்ஸ். அப்புறம் வந்து பெனிஃபிட்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டிருக்கிறாங்க. இதில் எப்படி நமக்கு பெனிஃபிட் ஆகுது, இது வந்து நமக்கு வந்து கரெக்டாக இவங்க வந்து பெனிஃபிட் தராங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து பெனிஃபிட் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து என்னோடய ஆப் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் பே பண்ணுறத வந்து பெனிஃபிட்ஸ் வந்து எப்படி தராங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஆப்புள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வரும். இந்த இடத்துல பேமெண்ட் வரும்போது நம்ம வந்து 100 ருபீஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா 0.016 கிராம் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகுது. பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துறாங்க பாருங்கள், 0.01 கிராம் வந்து பெனிஃபிட் வந்து நமக்கு வருது. அது இல்லாமல் பெனிஃபிட்ஸ் வந்து என்ன கொடுத்துறாங்க பார்த்தீங்கன்னா 1 to 76 டேஸ்க்கு வந்து 5%, 76லேருந்து 151 வந்து 3.75%, 151லேருந்து 226 டேஸ் வந்து 2%, 226லேருந்து 301 வந்து 0.75%, 301லேருந்து 330 வரைக்கும் எந்த ஒரு பெனிஃபிட்டும் தரல. நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 1 to 76 டேஸ்க்கு வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணும் போது நீங்கள் 5% தராங்க உங்ககிட்ட. அப்போ நிறைய அமௌண்ட் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட்லாம் உங்களுக்கு வந்து எர்ன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஃபஸ்ட்டு 76 டேஸில் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய வருது. அது இல்லாமல் கேட்டிருக்கிறாங்க இதில் வந்து 100 தான் போடணுமா ஸ்டார்டிங் அப்படி கேட்குறாங்க. கண்டிப்பாக 100 தான் போட முடியும். இப்போ வந்து உங்கள் 110 இருக்குது உங்கள் கிட்ட கையில் அப்படின்னா 110 கூட போடலாம். இல்லை ரவுண்ட் ஆஃப் தான் போடணுமான்னு கேட்டாங்க. இப்படி கூட போடலாம். 110, 115 உங்ககிட்ட எவ்வளோ இருக்குதோ அந்த மாதிரி கூட போடலாம். இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போடுறீங்களோ அந்த அமௌண்ட் உங்கள் சைடில் பெனிஃபிட் வருது. நீங்கள் வந்து எவ்வளோ கிராம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் ஏறுது, கீழே பெனிஃபிட்ஸ் வந்து அதிலே வந்து நமக்கு காமிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் என்ன டவுட் கேட்டுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த ஸ்கீம் வந்து அமௌண்ட்டாக வைக்கிறாங்களா கிராமாக வைக்கிறாங்களான்னு கேட்டிருக்கிறாங்க. அமௌண்ட் வந்து ஆவரேஜ்னு ஒரு அமௌண்ட் எடுத்துருக்குறாங்க. அதை பற்றி நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். கிராமாக தான் அக்கௌண்ட்டில் வந்து வர வச்சுட்டு வராங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் வேஸ்டேஜ் 22 கேரட்டுக்கும் 24 கேரட்டுக்கும் எவ்வளோ வேஸ்டேஜ் போடுறாங்க இந்த ஷாப்பில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கிறேன். நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதை செக் பண்ணி பாருங்கள். கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காயின் இது எவ்வளோ பர்சன்டேஜ் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து காயின்ஸ் வந்து எவ்வளோ வேஸ்டேஜ் தராங்க. ஃபஸ்ட்டு வந்து 22 கேரட்க்கு வந்து வேஸ்டேஜ் வந்து பார்க்குறோம். 0.5 மில்லிகிராம்ஸ் நீங்கள் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா 4% வந்து அவங்க தராங்க. இதே வந்து 1 கிராம் to 4 கிராம் நீங்கள் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா 3% தராங்க. 5 கிராம் to 8 கிராம் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா 2% தராங்க. ஹால்மார்க் சார்ஜஸ் கண்டிப்பாக போடுறாங்க. 45 ருபீஸ் வந்து ஹால்மார்க் சார்ஜஸ் போடுறாங்க. இது சொல்கிறது எல்லாமே 22 கேரட்டுக்கு வந்து இந்த கோல்டு காயின் வேஸ்ட். இதே நீங்கள் 24 கேரட் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு வந்து வேஸ்டேஜ் டீட்டெயில்ஸ் வேறு. 24 கேரட் வாங்குறதா இருந்தால் 1 கிராமுக்கு அமௌண்ட் வந்து 6% வந்து வேஸ்டேஜ் போடுறாங்க. 1 கிராமுக்கு வந்து பார்த்துக்கோங்க. 24 கேரட்டுக்கும் 22க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது பாருங்கள். அது இல்லாமல் இந்த ஷேப்ஸ் மாதிரி எதனா கொடுத்தாங்க, ரெக்டாங்கிளெலாம் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஏதோ சம்திங் வந்து எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணுற மாதிரி போட்டிருக்குறாங்க. ஹால்மார்க் சார்ஜஸ் வந்து 45 ருபீஸ் இதுக்கும் தனியாக தான் போடுறாங்க. 3% ஜிஎஸ்டி கம்பல்சரி. இந்த ஸ்கீமில் வந்து 3% ஜிஎஸ்டி நம்ம தான் கட்டணும். வேஸ்டேஜும் நம்ம தான் கட்டணும். அண்டு வந்து ஜிஎஸ்டியும் நம்ம தான் பே பண்ணணும். இந்த ஸ்கீமில் நிறைய பேருக்கு இந்த டீட்டெயில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மந்த்லி ஸ்கீம் வந்து அந்த கடையிலேயே நான் சீட்டு போடுறேன். ப்ளஸ் வந்து டிஜிகோல்டையும் மெர்ச் பண்ணி நான் பர்ச்சேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவேன். மந்த்லி ஸ்கீமில் அவங்க கொடுக்குற வந்து எவ்வளோ வேஸ்டேஜ் ஃப்ரீ தராங்க, அந்த வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆகும். ப்ளஸ் வந்து டிஜிகோல்டில் கிராம்ஸ் எவ்வளோ அக்கௌண்ட்டில் உங்களுக்கு இருக்குதோ அது வந்து ஆட் ஆகும். ஆனால் பட் வந்து இந்த டிஜிகோல்டில் வந்து கண்டிப்பாக வந்து வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி நம்ம தான் பே பண்ணணும். இந்த மந்த்லி ஸ்கீம்லேயும் வந்து நம்ம தான் பே பண்ணுற மாதிரி வரும் ஜிஎஸ்டி. ஆனால் அவங்க கொடுக்குற வந்து வேஸ்டேஜ் மட்டும் ஃப்ரீ ஆகும். ரெண்டுமே மெர்ச் பண்ணி வாங்கலாம். கிராம் ரெண்டுமே மெர்ஜ் ஆகும். இதில் மந்த்லி ஸ்கீமில் கொடுக்குற வேஸ்டேஜ் வந்து எவ்வளோ வேஸ்டேஜ் கொடுக்குறாங்களோ அந்த வேஸ்டேஜ் ஃப்ரீ ஆகும். ப்ளஸ் டிஜிகோல்டில் கிராம் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். ஜிஎஸ்டி நம்ம தான் பே பண்ணணும்.
சப்போஸ் நிறைய பேர் வந்து இந்த கோல்டு காயின் வந்து வாங்கலாமா, இல்லை நான் வந்து எதனா வந்து ஜுவல்ஸே பர்ச்சேஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. கோல்டு காயின் வாங்குறதா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃப்யூச்சருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4 to 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே கோல்டு காயினை வந்து நீங்கள் இப்போ வாங்கிட்டு அடுத்த வருஷம் வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது தான் வேஸ்ட். ஏன்னா கோல்டு காயினுக்கு வந்து ஒரு 2 or 3% போடுறாங்க. ஜிஎஸ்டி ஒரு 3%, 6% நம்ம இதிலே கொடுக்கணும். இதை மறுபடியும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது கொடுக்கும்போது நமக்கு நிறைய லாஸ் ஆகும். அதனால் வந்து 2 இயர்ஸ்க்கு மேலே கொடுத்தா கூட நமக்கு வந்து கிராம் வந்து அமௌண்ட் அதிகமாக போச்சுன்னா நமக்கு வந்து பெனிஃபிட். ஆனால் சப்போஸ் கிராம் அதிகமாக போகலைன்னா அது நமக்கு லாஸ் தான். அதனால் வந்து அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ண பாருங்கள். இல்லைனா ஸ்டார்டிங்கே வந்து நான் வந்து கோல்டு ஜுவல்லரி தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன்னா டைரெக்டாக வந்து ஜுவல்லரி போயிடுங்க. ஜுவல்லரி என்ன வேஸ்டேஜோ அந்த வேஸ்டேஜ் கட்டி நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்து ஆவரேஜ் அமௌண்ட்னா என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஆவரேஜ் வந்து எப்படி வந்து கேல்குலேஷன் பண்ணணும், ஆவரேஜ் அமௌண்ட்னா என்ன சிஸ்டர் கேட்குறீங்க. ஆவரேஜ் அமௌண்ட்னா ஒன்றும் இல்லை, உங்களுடைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா பாஸ்புக் ஓப்பன் பண்ணுங்கள் டிஜிகோல்டு பாஸ்புக்கில். இப்போ வந்து நீங்கள் கட்டின அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 7,700 கட்டியிருக்கிறீங்க. உங்களுடைய கிராம் பார்த்தீங்கன்னா 1.151 கிராம் வந்து ஆட் ஆகிருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா 7,700 டிவைடட் 1.15 கிராம்ஸ் வந்து நீங்கள் வந்து டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 6,691 வருது. பார்த்தீங்கன்னா 6,691 இது வந்து ஆவரேஜ்னால் இது ஒன்றும் இது கிடையாது. நம்ம எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்கோமோ அதோட ஆவரேஜ் தான் இது. ஆவரேஜ் ஒரு அமௌண்ட் இருக்குது, எனக்கு வந்து டோட்டல் அமௌண்ட் டிஃப்ரென்ஸ் அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க. அது ரெண்டுத்துக்குமே வந்து ஒன்றும் சம்மந்தம் கிடையாது. நம்ம கட்டுற அமௌண்ட் இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு எவ்வளோ ரேட் வருது ஆவரேஜா அப்படின்றத அவங்க ஒரு கேல்குலேஷன் மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டார்கெட் ஃபிக்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சைடில் ஓப்பன் பண்ணும்போது இது மாதிரி மென்ஷன் ஆகும். நீங்கள் வந்து உங்கள் நேமெல்லாம் மென்ஷன் மை ப்ரொஃபைல் அதெல்லாம் இருக்கணும். அதில் வந்து செட் டார்கெட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டார்கெட் வந்து வரும். இதில் வந்து சேஞ்சர் டார்கெட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டார்கெட். இப்போ நான் வந்து 4 கிராம்ஸ் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு வந்து 3 கிராம்ஸ் வேணும், 4 கிராம்ஸ் வேணும், என்ன டார்கெட் வேணுமாலும் நீங்கள் போட்டுட்டு சேவ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் 4 கிராம்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ 4 கிராம்ஸ் கொடுத்துட்டு நம்ம அப்படியே விட்டுட்டா இதில் வந்து வீக்லி வந்து நம்ம எவ்வளோ கட்ட போகிறோம், மந்த்லி வந்து எவ்வளோ கட்ட போகிறோம். வீக்லி பார்த்திங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 500 rupees வந்து வீக்லி வந்து வருது. இதே மந்த்லியாக நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணணும்னு படிச்சிங்கன்னா 2000 rupees வந்து மந்த்லி வருது. இது மாதிரி தான் நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். செட் டார்கெட்ன்றதை சேவ் பண்ணிங்கன்னா உங்கள் டார்கெட் வந்து உங்கள் டேஷ்போர்டில் வந்து சேவ் ஆகும். இந்த டவுட்டும் கிளியர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ரிடக்ஷன் வந்து எப்படி பண்ணணும்னு கேட்டிருக்கிறீங்க. நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி 1 month ஆகணும். இந்த ஸ்கீம் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இந்த இடத்துல பாருங்கள், க்ளோசிங் டேட் ஆஃப் மெச்சூரிட்டி இருக்கிற இடத்துல க்ளோசிங் அண்ட் ரிடக்ஷன் நவ் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். இதை கொடுக்கணும். இதை கொடுத்து ரிடக்ஷன் அட் ஸ்டோர் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா வந்து நீங்கள் 1 month தான் ஆகுது அவங்களே கேட்குறாங்க. நீங்கள் இதை வந்து ரிடக்ஷன் அட் ஸ்டோர் கொடுக்கும்போது உங்களுக்கு நியர்பை எந்த ஸ்டோர் இருக்குதோ அந்த ஸ்டோரில் வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரிடக்ஷன் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் கட்டின அமௌண்ட் இருந்தால் அந்த ரிடக்ஷனுக்கு உள்ளே போயிட்டுனா நீங்கள் எந்த ஷோரூம் போகிறீங்களோ அன்றைக்கி வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நியர்பை இருக்கிற ஸ்டோர்ஸ்க்கு போயிட்டு நீங்கள் வந்து அந்த ரிடக்ஷன் கொடுக்கும்போது ஒரு ஓடிபி கேட்கும். அந்த ஓடிபியை ஷேர் பண்ணிங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து நான் வந்து நியர்பை எனக்கு ஸ்டோர்ஸே இல்லை, நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன்னா ரிடக்ஷன் கொடுக்கும்போது நீங்கள் டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு ஓடிபி கேட்பாங்க. அது மூலிமா கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரிடக்ஷன் வந்து உங்கள் கிராம்ஸ் வந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துடும். மாதிரி தான் இந்த ஸ்கீமில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கோல்டு ரேட் வந்து டிஃப்ரெண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. இப்போ வந்து கோல்டு ரேட் இன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா எவ்வளோ பார்த்தீங்கன்னா 6,625 வருது. மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா 6,680 இருக்குது. இது ஏன் டிஃப்ரெண்ட் வருதுன்னு கேட்குறாங்க. மார்க்கெட் ரேட்டை விட நிறைய ஷோரூமில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா 50 to 60 rupees வந்து கம்மியாக தராங்க. அதனால தான் வந்து இந்த கோல்டு ரேட் வந்து அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஆப்பில் வந்து எனக்கு ஓடிபி வரல சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வரலைன்னா ஒரு தடவை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஓடிபி வரும். ப்ரொஃபைல் நேம் எப்படி செட் பண்ணுறது, சைடில் 3 lines இருக்குது. அதில் வந்து மை ப்ரொஃபைல் இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் டீட்டெயில் என்ன பேர் வைக்க போகிறீங்க, நிக் நேம் என்ன வைக்க போகிறீங்கன்றதை நீங்களே வந்து செட் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ்க்கு வைக்கிறது. மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தங்கமயில் டிஜிகோடில் வந்து எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்கிறேன். அது இல்லாமல் நிறைய பேர் கேட்டு இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளாரிட்டி பண்ணியிருக்கிறேன் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் சிஸ்டர். பாய்.